ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு 6 விதமான கூட்டு வகைகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 6 விதமான பொரியல்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு லைக்ஸும் கிடச்சிருந்தது. ஸோ அந்த வீடியோவை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி 6 விதமான கூட்டு வகைகள் வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். கூட்டு வகைகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக வந்து குக் பண்ணிடலாம். ஸோ எல்லாராலையும் அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய காய்கறிகள், எளிதாக நம்ம வீட்டில் வாங்கி சமைக்கக்கூடிய காய்கறிகள் பயன்படுத்தி தான் நான் இன்றைக்கி கூட்டு வந்து சமைச்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி கூட்டு செய்ய போகிறேன். அந்த முள்ளங்கி கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து வறுத்துட்டு செய்யணும். பாசிப்பருப்பை வறுத்துட்டு நம்ம செய்கிறப்போ நமக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து ரொம்ப கொழகொழப்பாக இருக்காது. ஸோ சூப்பராக நமக்கு வந்து வெந்து வந்துடும். பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து நான் வேக வைக்கிறேன். நான் பருப்பு வேக வைக்கும்போது எப்போவுமே மஞ்சள் தூள், பெருங்காயம் 2மே சேர்த்து தான் வேக வைப்பேன். பாசிப்பருப்பு நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ கூட்டு அப்படின்னாலே பாசிப்பருப்பு தான் அதிகமாக சேர்த்து செய்வாங்க. ஸோ முள்ளங்கி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி இது எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் வந்து கடுகு, சீரகம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். சீரகம் வந்து நிறைய சேர்க்கணும். அப்போ தான் கூட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ பச்சை மிளகா அடுத்ததாக நம்ம வந்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை வந்து கீனி போடுங்க. கூட்டு அப்படின்னாலே ஒரு குழம்புக்கோ இல்லை ரசத்துக்கோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பதார்த்தம் தான். இதுக்கு வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அதில் இருக்க காரமே போதுமானதாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு மெயின் டிஷ்ஷாகவே நாங்கள் சாப்பிடுவோம். சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றாப்புல நாங்கள் வந்து செய்வோம். அதனால் வந்து நான் மிளகாய்த்தூள் சேர்த்து தான் செய்வேன். ஸோ உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ முள்ளங்கியும் சேர்த்து மிளகாய்த்தூளும் சேர்த்து ஒரு வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சா முள்ளங்கி நல்லா வெந்து வந்துடும். முள்ளங்கி நல்லா வெந்து வந்ததும் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இந்த முள்ளங்கியில் ஆட் பண்ணி ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்தால் முள்ளங்கி கூட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இந்த முள்ளங்கி கூட்டு வந்து சுட சுட சாதத்தில் இந்த முள்ளங்கி கூட்டு சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. முள்ளங்கி சாம்பார் செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி கூட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்த கூட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் போட்டு நம்ம கூட்டு செய்ய போகிறோம். இந்த சொரக்காய் கூட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 2மே கலந்து நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு வெறும் கடலைப்பருப்பு மட்டும் போட்டு செய்வாங்க. நான் வந்து கொஞ்சம் கூட துவரம்பருப்பும் சேர்த்து செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பருப்பு வந்து 2 பருப்பாக சேர்த்து நம்ம வேக வச்சு செய்கிறப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த கூட்டு செய்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு போட்டு தாளிக்கிறேன். சீரகம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சோம்பு போட்டு தாளிக்கிறேன். அடுத்ததாக பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கி வந்ததும் வெங்காயம் நம்ம வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எனக்கு கூட்டு வகைகள்லேயே ரொம்ப பிடிச்ச கூட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சொரக்காய் கூட்டு தாங்க. இந்த சொரக்காய் கூட கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிற கூட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சொரக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஸோ உப்பு சேர்த்து வதங்கினதும் குழம்பு மிளகாய்த்தூள் இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நான் சமைக்கிற எல்லா குழம்பு வகைகளும் கூட்டு, அடுத்ததாக கறிக்குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி எல்லா குழம்புங்களுக்குமே நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய்த்தூள் தான் வந்து பயன்படுத்துவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாம்பார் பொடி அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். சொரக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருக்க பருப்பை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி வேணும்னா நம்ம இன்னும் கூட ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு சேர்த்ததுமே கூட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துரும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கூட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ்க்கு இந்த குழம்பு தான் ஊற்றி சாப்பிட்டோம். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானதாக இருக்கும். கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால குழம்பு வந்து சூடு ஆறுனதும் இன்னும் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு மட்டும் போட்டு செய்யாமல் கூடவே சேர்த்து துவரம்பருப்பும் போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.
இதுதான் சவ் போட்ட கூட்டு. இந்த கூட்டு வந்து கனிஷ்காவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால பூண்டு வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டிருக்கேன். அவளுக்கு முழுசாவோ இல்ல தட்டி போட்டாலும் பிடிக்காது. இந்த கூட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில நான் செய்ய போறேன். இந்த கூட்டு வந்து சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சதும், பருப்பு வந்து டைரக்ட்டா நான் எண்ணெயிலேயே வந்து சேர்த்துக்கிறேன். தனியா சேர்த்து வேக வைக்கல. ஸோ இந்த மாதிரி சேர்த்து வேக வைக்கிறப்போ, கூட்டு வந்து சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். பருப்பு 2 நிமிஷம் வறுபட்டதும், நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சௌசௌவ ஆட் பண்ணலாம். இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா, சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு கூட்டு. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கவே வேண்டியதில்ல. ரொம்ப சீக்கிரமா இந்த கூட்ட வந்து ரெடி பண்ணிடலாம். எப்போ கூட்டு வகைகள் செஞ்சாலும் மறக்காம பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் வந்து ஜீரண சக்திக்கு ரொம்பவே நல்லது. கூட்டு வகைகள்ல பருப்பு வந்து நம்ம அதிகமா சேர்ப்போம். சில பேருக்கு வந்து பருப்பு சாப்பிட்டா வாயு பிரச்சனை இருக்கும். அதனால மறக்காம கூட்டுல வந்து நீங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் செஞ்சுருக்க எல்லா கூட்டுலேயுமே குழம்பு மிளகாய் தூள் இருக்கும். பச்சை மிளகா வந்து ஒரு சில கூட்டுக்கு வந்து நான் சேர்த்துருப்பேன். ஒரு சில கூட்டுக்கு வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துருக்க மாட்டேன். நம்ம வீட்ல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ, அதுக்கு தகுந்தா போல மிளகாய் தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சில பேரோட சமையல்ல பச்சை மிளகாய் இல்லாம சமையலே இருக்காது. நான் பச்சை மிளகாய் அதிகமா சேர்க்காததுக்கு காரணம், குழம்புல வந்து ரொம்ப வெந்து குழஞ்சு போயிடும். அப்போ காரமும் அதிகமாயிடும். அதனால தான் நான் அதிகமா அத சேர்க்க மாட்டேன். இப்ப பாருங்க கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பருப்பும் வந்து சூப்பரா வெந்து வந்துருச்சு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது அரைக்கீரை கூட்டுங்க. கீரை அப்படின்னாலே சில பேருக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத கிளீன் பண்ணி ஆஞ்சு எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான வேலை. எனக்கும் அப்படிதான். இந்த கீரை கிளீன் பண்ணணும் அப்படின்னாலே 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். ஸோ இந்த கீரைய கிளீன் பண்ணுறது மட்டும் இல்லாம, அத 2, 3 தடவ அலசி, அதுக்கப்புறம் அத அடுக்கி வச்சு கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால நான் எப்பவுமே அடுக்கி வச்சுலாம் கட் பண்ண மாட்டேன். அப்படியே அள்ளி வச்சு கட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போதும் நமக்கு வந்து கீரை வந்து சூப்பரா கட் பண்ணிடலாம். நல்ல துண்டு துண்டா நமக்கு வந்து கட் ஆகி வந்துடும். ஸோ வேகிறப்போ வந்து கீரை வந்து உங்களுக்கு பெருசு பெருசா தெரியாது. சில விஷயங்கள நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நம்ம டைமும் வந்து சேவ் பண்ண முடியும். இன்னொரு தடவ கீரை சமைக்கும்போது கீரையா அப்படிங்கிற சலிப்பும் நமக்கு வராது. ஸோ கீரை வந்து சூப்பரா நான் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா வந்து நான் பாசிப்பருப்பும், துவரம்பருப்பும் சேர்த்து ஒரு கடாயில வந்து வேக வச்சிருக்கேன். இந்த கடாயில தான் வந்து குழம்பு செய்ய போறேன். அதனால பருப்பும் அதிலேயே வேக வச்சுட்டேன். ஸோ குக்கர்ல வேக வைக்காம ஓப்பனா ஒரு பாத்திரத்திலேயே வேக வச்சுட்டேன். இதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கீரை பாருங்க எந்த அளவுக்கு கட் ஆகி வந்திருக்குன்னு. ஸோ இத பார்த்தா அடுக்கி வச்சு கட் பண்ணதா, அள்ளி வச்சு கட் பண்ணதான்னு உங்களுக்கே டவுட் வந்துரும். அந்த அளவுக்கு கீரை நல்லா ஃபைனா கட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தியிருக்கேன். அதுக்கு அடுத்ததா அதுக்கு வந்து கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். கூட்டுக்கு ரொம்பவே ஃப்ளேவர் குடுக்கக்கூடியது சீரகம் தான். அதனால சீரகம் நெறைய போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்ல வாசமா இருக்கும். அடுத்ததா பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பூண்டு வந்து குட்டி குட்டியா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததா வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த கூட்டு வந்து பார்த்திங்கன்னா, குக்கரில் டைரெக்ட்டா கூட செய்யலாம். ஆனா கீரை வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். அதனால நான் கீரை தனியா, பருப்பு தனியா வேக வச்சு எடுத்துக்கிறேன். கூட்டு வந்து ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைலில் செய்வாங்க. நான் செய்கிறது என்னோட ஸ்டைலில். நான் இந்த மாதிரி தான் வந்து கூட்டு செய்வேன். கீரை கூட்டு வந்து இந்த மாதிரி செய்யும்போது, கீரை வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகாம இருக்கும். அது மட்டும் இல்லாம கீரை வந்து ரொம்ப குழைவா வேகாது. நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட போறேன் அப்படிங்கிறதுனால, மிளகாத்தூள் சேர்த்து நான் இந்த கூட்டு வந்து செய்றேன். இப்போ கீரை வந்து நல்லா மிளகாத்தூள் கூட சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை வந்து பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கீரையை வந்து நம்ம பருப்பு கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பருப்பு கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் நமக்கு கீரை கூட்டு ரெடி ஆயிடும். சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கீரை கூட்டு வந்து பார்த்திங்கன்னா, சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீரை கூட்டு செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு கீரை தான்றது தெரியவே தெரியாது. சாதத்தில் பெசஞ்சு குடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுவாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது வாழைப்பூ கூட்டு. இந்த வாழைப்பூ கூட்டு வந்து அதிகமா யாரும் சமைக்க மாட்டாங்க. வேலை வந்து ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால, இத சமைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. ஆனா கண்டிப்பா மாசத்துல 1 நாள் இந்த வாழைப்பூ கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாழைப்பூ கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு துவரம் பருப்பும், பாசிப்பருப்பும் சேர்த்து வேக வச்சிருக்கேன். ஸோ அத வந்து ஒரு தனி பாத்திரத்தில நான் வேக வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு, சீரகம், வெங்காயம் இதெல்லாம் தாளிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகுறதுனால வீடியோவில் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாமல் டைரெக்டாக வாழைப்பூ சேர்த்து வதக்கிறத மட்டும் நான் காமிச்சிக்கிறேன்.
எல்லா கூட்டுக்குமே கடுகு சீரகம் போட்டு தான் நம்ம தாளிக்கிறோம். சீரகம் சேர்க்குறப்ப தான் கூட்டோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வாழைப்பூ கூட்டு செய்கிறப்போ வாழைப்பூவை வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு அலசாதீங்க. வாழைப்பூவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பூவை வந்து அலசிடுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். சில பேர் வந்து கட் பண்ணி 7 முறை வந்து தண்ணியில் போட்டு அலசுவாங்க. அந்த மாதிரி அலசுனீங்கன்னா வாழைப்பூவில் இருக்க சத்து மொத்தமாக தண்ணிக்கே போயிடும். நமக்கு எதுவும் கிடைக்காது. வாழைப்பூ நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. அடுத்ததாக ஒரு கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவை வந்து எடுத்து கையில் அழுத்தி பாருங்கள். பூ நல்லா வெந்துருச்சுன்னா அடுத்ததாக வந்து நம்ம பருப்பை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வாழைப்பூ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்சுருக்க பருப்பை நான் வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன். இந்த வாழைப்பூ கூட்டு வந்து என்னோடய வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் செஞ்சுருக்க கூட்டு வகைகளில் ஆளுக்கு ஒரு கூட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கூட்டுக்கு வந்து தேங்காய் வேணும்னா நீங்கள் அரைச்சி ஊற்றலாம். நான் வந்து தேங்காய் வந்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் துருவனா போல் அரைச்சி நான் போட்டிருக்கேன். நான் சொல்லியிருக்க எல்லா கூட்டுக்குமே தேங்காய் வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் அதிகமாக எந்த கூட்டுக்குமே சேர்க்கல. வாழைப்பூ கூட்டுக்கு மட்டும் துருவி வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் கூட்டு. இந்த கூட்டு செய்கிறதுக்கு பருப்பு வந்து தனியாக நான் வேக வைக்கல. ஆல்ரெடி சௌசௌ கூட்டில் சொன்ன மாதிரி பருப்பை வந்து எண்ணெயிலே சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். ஸோ எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாக்கா நமக்கு பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சுட சுட சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். சாம்பார், ரசம், மோர் குழம்புக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.